ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் டவுனாக லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை பாருங்கள், கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். எப்போவுமே நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மளை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க தான் நம்மளை இந்த டவுன் ஃபீல்குள்ளே கொண்டு போவாங்க. ஏன்னா நம்ம மெச்சூர் ஆகும்போது மூணாவது மனுஷங்களோட வார்த்தைகளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நமக்கு நெருக்கமானவங்களுடைய வார்த்தைகளை சில நேரங்களில் நம்மளால் டாலரேட் பண்ண முடிகிறதில்ல. இது நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லா பெரிய மனிதர்களுக்கும், நல்ல மனிதர்களுக்கும் இதெல்லாம் நடந்து கடந்து தான் அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அர்னால்டு. அர்னால்டை நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும்? ஒரு கிரேட் பவர்ஃபுல் ப்ரொஃபஷ்னல் பாடி பில்டராக தெரியும். இதை தவிர்த்து நிறைய அடையாளங்கள் இருக்குது. அவர் ஒரு ஃபார்மர் பொலிட்டீஷியன், கிரேட் அமெரிக்கன் ஆக்டர். இப்பேற்பட்ட அர்னால்டுடைய குழந்தை பருவம் அப்படின்றது ரொம்ப கடினமானதாக தான் இருந்திருக்கு. அவருடைய அப்பாவே அவரையும் அவருடைய அண்ணனையும் அப்யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும். அந்த அப்யூஸ் தான் இன்றைக்கி அவர் இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம். அதே அப்யூஸ் தான் அவரோட அண்ணன் சீக்கிரமே இறந்து போகிறதுக்கும் காரணம். அப்போ ஒரே விஷயத்தை தான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமைகிறது. அர்னால்டுடைய அப்பா ஒரு மிலிட்ரி போலீஸ் ஆஃபீஸர். அவர் டியூட்டி முடித்து வீட்டுக்கு வந்தாருன்னா குடிச்சிட்டு கையில் என்ன கிடச்சாலும் அதை எடுத்து குழந்தைங்களையும் மனைவியும் அடிக்கிறது தான் அவருடைய வேலையே. பெல்ட்டு, கட்டைன்னு எது கிடச்சாலும் எடுத்து அடிக்கிறது. இந்த அப்யூஸ் தான் இன்றைக்கி அர்னால்டை ஒரு நல்ல மனிதனாக மாற்றிருக்கு. அதே அப்யூஸ் தான் அவரோட அண்ணன் டீனேஜில் குடிக்க அடிமையாகி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. சின்ன வயசில் அர்னால்டுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுமா, ரொம்ப வீக்காக இருப்பாராம். இதை பார்த்து அவங்க அப்பா, பையன் என்ன மேன்லியாக இருக்கணும், நீ என்ன பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சிண்ட்ரலான்னு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாராம். டீனேஜ் வந்ததும் பாடி பில்டர் ஆகணுன்றதுக்காக தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட அர்னால்டு அவருக்கு பிடிச்ச பாடி பில்டர்ஸோட ஃபோட்டோலாம் ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருந்தாராம். இதை பார்த்து அவங்க அம்மா தன் பையன் கேவாக ஆகிட்டுருக்கான்னு நினச்சிட்டு ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. சொந்த அப்பாவும் அம்மாவும் கூட அவரை புரிஞ்சுக்கல. ஆனால் அதே ஃபீல்டில் அவர் எக்கச்சக்க அவார்ட் வாங்கி குவிச்சார் பாருங்க, அதுதான் சூப்பர் ரிவெஞ்ச். அர்னால்டு பாடி பில்டராக தன்னை தயார்படுத்திக்கும் போது அவர் எதிர்பார்த்தபடி ஷோல்டர், செஸ்ட்ல எல்லாம் நல்ல மசில் டெவலப் ஆகுது. ஆனால் கால்கள் மட்டும் ஒல்லியாகவே இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல் பேண்ட் போடுறதை நிறுத்திட்டு குட்டி குட்டி ட்ரௌசர்ஸ் போடுறாரு. அவர் பார்க்குறவங்களாம் உடம்பு இவ்வளோ பெருசாக இருக்குது, கால்கள் மட்டும் இல்லையா இருக்கே, சிக்கன் லெக் மேண்டு கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க கிண்டல் பண்ண தான் அவருக்குள்ள வெறி அதிகமாகுது. அந்த லெக் ஒர்க் அவுட்டில் நிறைய எஃபர்ட் போடுறாரு. அவர் எதிர்பார்த்தபடி லெக் மசில்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ நம்மளை யாராவது ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க, நமக்கு ஒரு டவுன் ஃபீல் ஏற்படுத்துகிறாங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்றதுக்கு மட்டும்தான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்மளும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்க முடியும்.